வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. பிஜிடிஆர்பியில் கொஷின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் ரொம்ப முக்கியமானது, ஒரு பெரிய டாபிக் கூட இது. எலக்ட்ரான் அஃபினிட்டியும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே ஐசோலேட்டட் ஆட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, ஒரு மாலிகுல் தான் பார்க்க போகிறோம். இப்போ HClங்கிறது ஒரு மாலிகுல். இப்போ இந்த மாலிகுலில் இடையில கோவேலன்ட் பாண்ட் இருக்குது. இந்த கோவேலன்ட் பாண்டில் எலக்ட்ரான் ஷேர் ஆகிருக்கு. இந்த எலக்ட்ரானை இந்த Cl அட்ராக்ட் பண்ணும். அப்போ Cl அட்ராக்ட் பண்ணப்போ கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காது எலக்ட்ரானை. இந்த ஷேர்டு பார் ஆஃப் எலக்ட்ரானை இங்கே சென்டரில் இருக்கிற எலக்ட்ரானை அது பக்கமாக இழுத்து பக்கத்தில் வச்சுக்கும். இதை தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். அந்த பவர் ஹைட்ரஜனுக்கு இல்லை. ஏன்னா ஹைட்ரஜன் Cl விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை நம்ம ரிலேட்டிவ் வேல்யூவை தான் சொல்ல முடியும். எதுக்குரியாவது கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒரு ஆட்டத்துக்கான அப்சல்யூட் வேல்யூ கிடையாது. பட் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஒரு அப்சல்யூட் வேல்யூ. அதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. இதுக்கு யூனிட்டே கிடையாது. கால்குலேட் பண்ணுறோம். இது ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ எதுக்குரியாவது கம்பேர் தான் பண்ண முடியும். அப்போ இதுக்கு நோ யூனிட். அப்போ ஹைட்ரஜன் கூட Cl கம்பேர் பண்ணுறப்ப ஹைட்ரஜனை விட Cl அதிகமான எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கிறதால இந்த எலக்ட்ரானை தன் பக்கமாக கவர்ந்து இழுத்துக்கும். அதனால் இதுக்கு ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் இதுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் வரும். இதை நம்ம போலரைசேஷன் சொல்கிறோம். பின்னாடி நம்ம ஃபெஜான்ஸ் ரூலு அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இவ்வளோ தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் அஃபினிட்டி மாதிரி இது கிடையாது. எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை, எலக்ட்ரானை இழுக்க போகுது, அட்ராக்ட் பண்ண போகுது. எங்கே இருந்துன்னா ஒரு கோவேலன்ட் பாண்டில் ஷேர் ஆகிருக்கிற ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. இப்போ யூனிட்டு இதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம். டைரெக்டாக நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு இதிலேருந்து தான் பதில் சொல்ல போகிறோம். இதை நம்ம தெரிஞ்சால் தான் பதிலே சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எப்போதும் போல் சைஸ் தான். இது அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இப்போ இங்கேயும் சைஸு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சைஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ சைஸ் ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து இதை அட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகிடும். இப்போ சைஸு சின்னதாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் பக்கத்துலேயே இருக்கும். இப்போ அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாகும். இப்போ சைஸ் அதிகம்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, எல்லாத்துலேயும் பார்த்த மாதிரி தான் நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். அதனால் இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் போகும். தேர்ட் பாயிண்ட், இது மற்றதில் பார்க்காதது, சார்ஜ் ஆன் கேட்டையான். சார்ஜ் ஆன் கேட்டையான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Fe2+ இருக்குது, Fe3+ இருக்குது. இப்போ இது ரெண்டுமே கேட்டையான் தான். பட் சார்ஜ் ஆன் கேட்டையான் இதில் கூட இருக்குது, 3+, இது 2+. அப்போ சார்ஜ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி வித் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். அதனால் Fe2+ லெஸ் தேன் Fe3+. அப்போ Fe3+க்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். Mn2+, Mn6+. அப்போ இங்கே சார்ஜ் அதிகமாக இருக்குது. அதனால் Mn2+ லெஸ் தேன் Mn6+. அப்போ சார்ஜ் ஆன் கேட்டையான் அப்படிங்கிறது முக்கியமானது. அதில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும். சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட்டு, சார்ஜ் ஆன் ஆனையான். சார்ஜ் ஆன் ஆனையான் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் N-, N2-, N3-. இப்போ இந்த 3 கேஸ்லையுமே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனையானுடைய சார்ஜ். இப்போ இதில் சார்ஜ் ஆஃப் ஆனையானுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, சார்ஜ் ஆஃப் ஆனையான் இன்வர்ஸ் ரிலேஷன் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ சார்ஜ் ஆன் ஆனையான் அதிகரிக்க அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ குறையும். ஏன் அப்படின்னா நைட்ரஜன் 3- இருக்குது, ஏற்கனவே ஆல்ரெடி மைனஸ்ன்னு இருக்குது. இப்போ இன்னொரு எலக்ட்ரானை இது அட்ராக்ட் பண்ணுமான்னா அட்ராக்ட் பண்ணாது, ரிப்பல் தான் பண்ணும். பட் இதுவும் அட்ராக்ட் பண்ணாது. இது கொஞ்சம் மைனஸ் கம்மியாக இருக்கிறதால வேணும்னா கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதை ஆர்டர் பண்ணுன்னா N- greater than N2- greater than N3- அப்படி இருக்கும். அடுத்து 5வது பாயிண்ட்டு, ஹைப்ரிடைசேஷன். இது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஆர்கானிக்கில் கூட இதை நம்ம பார்ப்போம். ஹைப்ரிடைசேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் பின்னாடி.
இருந்தாலும் நிறைய ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. sp, sp2, sp3, sp3d, d2, sp3 இந்த மாதிரி நிறைய இருக்குது. பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் கெமிக்கல் பாண்டிங்கில். இங்கே வந்து ஒன்லி 3 மட்டும் எடுத்துப்போம், sp அண்ட் sp2 அண்ட் sp3. இதில் பர்சன்டேஜ் s கேரக்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஆர்கானிக்கில் கூட இது நிறைய இடத்துல ப்ளே பண்ணுவது, நம்ம கார்போகேட்டையான் அனையான் அதில் வந்து இது ப்ளே பண்ணும். இதில் பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு இருக்குது, அதனால் 50% எஸ் கேரக்டர் இருக்குது. எஸ் பார்த்திங்கன்னா பாதி, பி கேரக்டர் பாதி, அதனால் 50-50 இருக்குது. இப்போ இந்த கேஸில் எஸ்ஸு P2ன்னு இருக்குது, அப்போ எஸ்ஸோடைய பர்சன்டேஜ் 33% இருக்கும். இப்போ இந்த கேஸில் எஸ்ஸு P4, அப்போ டோட்டலாக 100 அப்படின்னா எஸ்ஸோடைய பார்ட் மட்டும் 25% இருக்கும். இப்போ எஸ் கேரக்டர் எஸ்பிக்கு அதிகம், sp2க்கு அதை விட குறைவு, sp3க்கு அதை விட குறைவு. எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். இதுதான் ரிலேஷன்ஷிப். எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஹைபிரிடைசேஷனில் எது அப்படின்னா sp greater than sp2 greater than sp3. ஏன்னா spக்கு தான் 50% எஸ் கேரக்டர் இருக்குது, அதனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அதோடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி தான் ட்ரெண்டு வந்து லெஃப்ட் ரைட்டு பார்ப்போம் எப்பயுமே. லெஃப்ட் ரைட் வந்து அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸு டிக்ரீஸ் ஆகுது, அதான் ரீசன். அதே மாதிரி டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த மூணுத்துக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் இதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் ட்ரெண்டு, இது காமன் ட்ரெண்ட். இது இப்போ பீரியட் வைஸு என்னென்ன பீரியாடிக் டேபிளில் இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸுக்கு நம்ம ரிலேட்டிவ் வேல்யூவாக நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சில ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். பாலிங் ஸ்கேலு, முல்லிகன் ஸ்கேலு, அந்த மாதிரி ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படி கேல்குலேட் பண்ண வேல்யூஸை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு சில இடத்துல இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்கிறது பின்னாடி பார்க்க போகிறோம். அங்கெல்லாம் இது கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் யூஸ் ஆகும். அதனால் ஜஸ்ட்டு அப்படியே நம்ம இதை கடந்து போகாமல் கொஞ்சம் தனிமங்கள் தான், கொஞ்சம் எலிமெண்ட்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அதை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. பீரியட் 1ல் ஹைட்ரஜன், பீரியட் 2ல் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு ஃப்ளூரின், அப்புறம் ஹேலஜன் நீங்கள் எழுதிக்கலாம். ஃப்ளூரினுக்கு அப்புறம் குளோரின், புரோமின் அண்டு அயோடின். இங்கே பாஸ்பரஸு சல்ஃபர். இப்போ இதோடைய வேல்யூ 2.1, ஹைட்ரஜனோட வேல்யூ 2.1. அதே மாதிரி கார்பனுக்கு 2.5, நைட்ரஜனுக்கு 3, ஆக்சிஜனுக்கு 3.5, ஃப்ளூரினுக்கு 4. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஃப்ளூரின் தான். பாஸ்பரஸுக்கு 2.1, சல்ஃபருக்கு 2.5, சிஎல்லுக்கு 3, பிஆருக்கு 2.8, அயோடினுக்கு 2.5. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு இது யூஸாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸை வச்சு இதை நம்ம அரேஞ்ச் பண்ணால் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் டக்குன்னு நம்ம பதில் சொல்கிற மாதிரி இதை மெமரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃப்ளூரின் கிரேட்டர் தென் ஆக்சிஜன், கிரேட்டர் தென் நைட்ரஜன், கிரேட்டர் தென் குளோரின், கிரேட்டர் தென் புரோமின், greater than iodine and greater than sulfur, greater than carbon and greater than phosphorus and greater than hydrogen. இதான் அதோடைய ஆர்டர். இது எல்லாமே இந்த வேல்யூஸை வச்சு அரேஞ்ச் பண்ணது தான். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் கொஷின் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த ஆர்டரை வச்சு நம்ம எழுதிக்கலாம். இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, என்ன ஸ்கேல் இது அப்படின்னா 2 முக்கியமான ஸ்கேல் இருக்குது. ஒன்று வந்து பாலிங் ஸ்கேல். இவர் பாண்ட் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கேல்குலேட் பண்ணுறாரு. அதுக்காக ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு, XA மைனஸ் XB. எக்ஸுங்கிறது சை அப்படின்னு கூட சொல்லலாம், சை A மைனஸ் சை B ஈக்குவல் டு 0.208 அண்டர் ரூட் எனர்ஜி ஆஃப் AB மைனஸ் அண்டர் ரூட் எனர்ஜி ஆஃப் AA இன்ட்டு எனர்ஜி ஆஃப் BB. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. இப்போ இதில் வந்து சை A அப்படிங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் A,
psi b electronegativity of B 0.208 அப்படிங்கிறது கன்வர்ஷன் ஃபேக்டர். என்ன கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா இதை ஒரு கிலோ கேலரி பெர் மோல் அதில் கொடுக்குறாரு. கிலோ கேலரி பெர் மோலில் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பாண்ட் எனர்ஜிலாம் நமக்கு கிலோ ஜூல் பெர் மோலில் தான் வரும். பாண்ட் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டத்தில் வரும். அப்படி இல்லைன்னா கிலோ ஜூல் பெர் மோல் இந்த யூனிட்டில் தான் நம்ம போடுறோம். அப்போ இதுலேருந்து இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிலோ கேலரி பெர் மோல் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் போட்டிருக்காரு. சப்போஸ் இதே ஃபார்முலாவை நம்ம கிலோ ஜூலில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபார்முலா சேம் தான். இந்த இடத்துல 0.1017 அப்படின்னு போட்டிங்கன்னா வர்ற வேல்யூ நமக்கு கிலோ ஜூல் பெர் மோல் அதில் வரும். 0.208 போட்டிங்கன்னா வர்ற வேல்யூ கிலோ கேலரி பெர் மோல் வரும். கன்வர்ஷன் ஃபேக்டரில் 1 கலரி ஈக்குவல் டு 4.18 ஜூல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கால்குலேஷனை வச்சு தான் நம்ம இதை போட்டிருக்கோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.1017 போட்டிங்கன்னா கிலோ ஜூல் பெர் மோலில் அந்த வேல்யூ கிடைக்கும். 0.208ன்னு போட்டால் நமக்கு கிலோ கலரி பெர் மோலில் அந்த பாண்ட் எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். EAB அப்படிங்கிறது பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஏபி. ஏபிங்கிற அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி. அதே மாதிரி EAAங்கிறது ஏஏங்கிற பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி. EBBங்கிறது பிபிங்கிற பாண்டை உடைக்க தேவையான எனர்ஜி. இது எல்லாமே பாண்ட் எனர்ஜியை வச்சு தான் இந்த வேல்யூஸை அவர் கால்குலேட் பண்ணுறாரு. அதனால் பாண்ட் எனர்ஜி நிறையா ஆட்டத்துக்கு கிடைக்காததால் ஒரு சில ஆட்டத்துக்கு அவர் கால்குலேட் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்த ஸ்கேலு முல்லிகன் ஸ்கேலு. இப்போ அதை விட இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதில் பாண்ட் எனர்ஜிலாம் நமக்கு நிறைய ஆட்டத்துக்கு கிடைக்காததால இந்த ஸ்கேல் வருது. இவர் என்ன ஃபார்முலா கொடுக்குறாரு அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈக்குவல் டு அயனைசேஷன் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி பை 2. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலா. இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எல்லாத்துக்கும் கிடைக்கல, அதனால் இந்த ஸ்கேல் கூட அதிகமாக பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ கிடைக்காததால். இப்போ இந்த ஐயாக இருந்தாலும் சரி EAவாக இருந்தாலும் சரி 2 யூனிட்டில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்கிற வேல்யூ எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டத்தில், அப்படி இல்லைன்னா கிலோ ஜூல் பெர் ஆட்டத்தில் இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் முல்லிகன் ஸ்கேல். இது மாதிரி 2 ஸ்கேலில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். முல்லிகன் ஸ்கேல் அண்டு பாலிங் ஸ்கேல் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஏற்கனவே பார்த்த வேல்யூஸ் எல்லாமே இந்த 2 ஸ்கேல்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம கொஷின் கேட்குற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அதாவது PGTRBயில் கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னா இதோடைய அப்ளிகேஷன் தான். இதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட அப்ளிகேஷன் என்ன? 5 அப்ளிகேஷன் இருக்குது, முக்கியமானது எல்லாமே. அதில் ஒன்று நாமன் கிளேச்சரை முடிவு பண்ணுறது. நாமன் கிளேச்சர்னால் தெரியும், நேம் கொடுக்கறது, நேமிங். பைனரி காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கறதுல இது ப்ளே பண்ணுது. இப்போ சில காம்பவுண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம காலங்காலமாக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். HCl அப்படிங்கிறது ஹைட்ரஜன் குளோரைடு. ஏன் இந்த பேர் வந்தது? ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ப்ளே பண்ணுது. எந்த ஆட்டத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ஆட்டம் கடைசியில் IDE அப்படின்னு சஃபிக்ஸ் வச்சு முடியணும். அந்த ஆட்டத்தோட பேர் IDEன்னு சஃபிக்ஸ் வச்சு முடியணும். எந்த ஆட்டத்தில் 2ல் எந்த ஆட்டத்துடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ஆட்டத்துக்கும் பின்னாடி IDEன்னு முடிகிற மாதிரி தான் பேர் வரணும். இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது குளோரோ ஹைட்ரஜன் இருந்தானே, அதே மாதிரி PCl3 பாருங்கள், ட்ரைக்ளோரோ பாஸ்பேட்டுன்னு தானே, ட்ரைக்ளோரோ பாஸ்பேட்டுன்னு தானே, ஏன் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுன்னு இருக்குது. இது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. இந்த மாதிரி கேள்விகளுக்கு இதான் பதில். இது 2ல் இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். இதுக்கு 3, இதுக்கு 2.1. இப்போ 2 அதிகங்கிறதால ஹைட்ரஜன் குளோரைடு. அப்போ இது குளோரைடில் IDன்னு முடிகிற மாதிரி தான் முடியும், குளோரைடுன்னு முடிகிற மாதிரி தான் இது இருக்கும். பாஸ்பரஸுக்கு 2.1, குளோரைடுக்கு 3. அப்போ குளோரைடு தான் அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் இருக்குது, அதனால தான் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அப்படின்னு முடியுது. பேர் வைக்கிறதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னு வச்சுப்போமே, BrClன்னு இருக்குது. இது புரோமோ குளோரைடா இல்லை குளோரோ புரோமைடா? அப்போ இதில் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ தெரிஞ்சால் இதோடைய பேரை நம்ம சொல்லிடலாம். இப்போ இதோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.8, இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3. ஸோ குளோரைடுன்னு தான் முடியணும். அப்போ இதுக்கு பேர் புரோமோ குளோரைடு. இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்துப்போம், BrIன்னு எடுத்துப்போம். இது 2.8, இது 2.5. இப்போ இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதுதான் IDEன்னு முடியணும். இப்போ பேர் அயோடோ புரோமைடு அப்படி முடியும்.
அப்போ நாமன்கிளேச்சரில் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு ப்ளே பண்ணுது. பேர் பைனரி காம்பவுண்டுக்கான பேர் எல்லாமே இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து அப்ளிகேஷன் நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது. அயானிக் பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர். இது தனியாகவே இருக்குது, பின்னாடி நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இங்கே சிம்பிளாக பார்க்கலாம். பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டரை எப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை வச்சு கேல்குலேட் பண்ணுறது. ஏபி அப்படின்னு ஒரு காமனாக நம்ம ஒரு மாலிகுல் எடுத்துப்போம். இது பர்டிகுலராக இந்த மாலிகுல் இல்லை, ஏபிங்கிற காமனான மாலிகுல். எக்ஸ்ஏங்கிறது ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எக்ஸ்பிங்கிறது பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம கோவேலன் பாண்டுன்னு சொல்லுவோம். கோவேலன் பாண்ட். XA greater than XB இருந்தால் போலார் கோவேலன் பாண்ட். XA டபுள் கிரேட்டர் than XB இருந்ததுன்னா அது அயானிக் பாண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் நமக்கு இருக்குது. இப்போ கோவேலன் பாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் HCl எடுத்துப்போம். இது ஒரு கோவேலன் பாண்டு. கோவேலன் பாண்டுனா 100% இது கோவேலன் பாண்டானா 100% கோவேலன் பாண்டு இல்லை. இது எதுவுமே 100% கோவேலன் கிடையாது. இப்போ இது NaCl எடுத்துப்போம். NaCl வந்து ஒரு அயானிக் பாண்டு. அயானிக் பாண்டு 100% அயானிக் பாண்டுனா இல்லை. இந்த அயானிக் பாண்டில் கொஞ்சம் கோவேலண்ட் நேச்சர் கலந்துருக்கும். அதே மாதிரி இந்த கோவேலன் பாண்டில் கொஞ்சம் அயானிக் நேச்சர் கலந்துருக்கும். எப்படி வருது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சிஎலுக்கு அதிகம், அதனால் எலக்ட்ரான் அது பக்கமாக இது அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அப்போ இதுக்கு ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வருது, இதுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இப்போ அயானிக் கேரக்டர் இங்கே வந்துடுது, ப்ளஸ் மைனஸ் அயானிக் கேரக்டர் வந்துடுது. அப்போ ஏற்கனவே ஓவர்லேப்பிங்கில் தான் இது கோவேலன் பாண்டாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அயானிக் நேச்சரும் வருது. இப்போ நம்ம அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். எத்தனை பர்சன்டேஜ் அதுக்குள்ளே அயானிக் கேரக்டர் இருக்குது, கோவேலன் பாண்டு இருக்குது, ரைட்டு. அதில் அயானிக் கேரக்டர் எவ்வளோ இருக்குதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து இது ப்ளஸ் இது மைனஸ் இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஆர்பிட்டல் ஓவர்லேப்பிங் நடந்து கோவேலன் நேச்சர் வரும். இப்போ கோவேலன் நேச்சர் எவ்வளோ இருக்குது, அயானிக் பாண்டுக்குள்ளே பர்சன்டேஜ் கோவேலன் நேச்சர் எவ்வளோ இருக்குது, அதை பின்னாடி நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படிக்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம படிக்க போகிறது பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டருக்கு மட்டும்தான். அதுக்கும் கூட ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா மூலியமாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஒரு பாண்டு என்ன பாண்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தேவைப்படுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நான் போலார் கோவேலன் பாண்டு. ஏ கொஞ்சம் அதிகமாக இருந்து பி கம்மியாக இருந்துச்சுன்னா போலார் கோவேலன் பாண்டு. ஏ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அயானிக் பாண்டு. பொதுவாக ஒரு பாண்டை நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு சொல்லலாம். இருந்தாலும் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். ஓரளவுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியையும் பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் மைனஸ் பண்ணால் அது 1.7 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துச்சுன்னா அது வந்து 50% கோவேலன் நேச்சரும் 50% அயானிக் நேச்சரும் அதில் இருக்குது. காமனாக சொல்லலாம், கரெக்டாக இல்லை, 50% 50-50 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி XA மைனஸ் XB லெஸ் தேன் 1.7 வந்ததுன்னா 50%க்கும் மேலே கோவேலண்ட் இருக்குது, 50%க்கும் கீழே அயானிக் இருக்குது. எவ்வளோன்னு தெரியாது. எவ்வளோ 50% கீழேன்னா அயானிக் எவ்வளோ, 40-ஆ 35-ஆ, அது ஃபார்முலா வச்சு நம்ம பின்னாடி கால்குலேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி XA மைனஸ் XB கிரேட்டர் தேன் 1.7 இருந்தால் 50%க்கும் மேலே அயானிக் நேச்சர் இருக்கும், 50%க்கும் கீழே கோவேலன் நேச்சர் இருக்கும். இதை நீங்கள் ஒரு கொஷினாக கூட இதை கேட்கலாம். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பர்டிகுலராக அந்த 50%க்கு மேலேனா எவ்வளோ, 50%க்கு கீழேனா எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா மூலமா நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர் ஈக்குவல் டு 16 இன்ட்டு டெல்டா எக்ஸ் ப்ளஸ் 3.5 இன்ட்டு டெல்டா எக்ஸ் ஸ்கொயர்டு. டெல்டா எக்ஸுங்கிறது XAவுக்கும் XBக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ். ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸை டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம HFக்கு கால்குலேட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் HCLக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம், HBRக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம HFக்கு பண்ணுவோம். Hக்கு வந்து 2.1, Fக்கு வந்து 4. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 1.9. அதான் இங்கே நம்ம இந்த ஃபார்முலாவில் டெல்டா எக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இதான் டெல்டா எக்ஸ். இப்போ டெல்டா எக்ஸ் 1.9 கிடச்சிச்சு. அப்போ அதை ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 16 இன்ட்டு 1.9 ப்ளஸ் 3.5 இன்ட்டு 1.9 ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது 43% நமக்கு கிடைக்கும் அயானிக் நேச்சர். அப்போ HFங்கிறது கோவேலன் பாண்டு தான். இந்த கோவேலன் பாண்டுக்குள்ளே 43% அயானிக் பாண்டும் இருக்குது.
அப்போ போலரைசேஷன் நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். போலரைசேஷன்னா இது பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இது பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டும் போலரைஸ் ஆகிருக்கு. இது வெஜான்ஸ் ரூலில் நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் ரெண்டும் போலரைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ 43% நமக்கு இங்கே அயனிக் கேரக்டர் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் HBr, HCl எல்லாத்துக்கும் இந்த வேல்யூஸை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். தேர்ட் அப்ளிகேஷன், முக்கியமான அப்ளிகேஷன், நிறைய கொஷின் இது மாதிரி கேட்குறாங்க. பாண்ட் ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் HF இருக்குது, HCl இருக்குது, HBr, HI. இப்போ இதில் எந்த பாண்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பாண்டு அப்படின்னு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். எந்த மாலிகுல் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பாண்டு இருக்குது, இந்த பாண்டு எதுக்கு இடையில ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணணும். பொதுவாக பாண்டு ஸ்ட்ரென்த் எதை பொறுத்து இருக்கும்? பாண்டு ஸ்ட்ரென்த்துங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் அதுக்கு என்ன தொடர்புனா டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி வித் டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸும் பாண்டு ஸ்ட்ரென்த்தும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியில் இருக்கும். அப்படின்னா டிஃபரன்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்டு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது 2.1, இது 4, டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.9, இதுக்கு 2.1, இது 3, இதுக்கு டிஃபரன்ஸு 0.9, இது 2.1, இதுக்கு 2.8, அப்போ டிஃபரன்ஸு 0.7, இதுக்கு 2.1, இதுக்கு 2.5, இதுக்கு டிஃபரன்ஸு 0.4. பார்த்தாலே தெரியுது இதுதான் அதிக வேல்யூ இருக்குது. அப்போ HF greater than HCl greater than HBr greater than HI. இதான் வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த்தை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். அடுத்தது அசிட்டிக் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கும்? இது பாண்ட் ஸ்ட்ரென்த் ரைட்டு. அசிட்டிக் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கும்? இப்போ அதே இதுக்கு பாருங்கள், HF இருக்குது, HCl இருக்குது, HBr இருக்குது, HI இருக்குது. அசிட்டிக் ஸ்ட்ரென்த்னா என்ன முதல்ல சொல்லுவோம்? இந்த H+-ஐ இந்த ரெண்டும் உடஞ்சி H+-ஐ எது வந்து ஈஸியாக கொடுக்குதோ அது ரொம்ப அயனிக் கேரக்டர் அதிகம் உள்ளது. அப்போ இந்த HF பாண்டு தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ட்ராங் பாண்டுன்னு. அப்போ இது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இது வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். அடுத்தது இது பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக உள்ளது HI தான். அப்போ இது உடஞ்சி H+-ஐ ஈஸியாக கொடுக்கும். அப்போ இருக்கிறதுலே அசிட்டிக் கேரக்டர் அதிகம் உள்ளது HI, மோர் அசிட்டிக் இதில் அப்படின்னா HI. இப்போ HI greater than HBr இப்படி இருக்கும் இந்த ஆர்டர். இது அசிட்டிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர். அப்போ இதுவும் கேள்வியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு தான் இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். பாண்ட் ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆசிட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்த ஃபோர்த் ஒன், மெட்டாலிக் நான் மெட்டாலிக், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ரெண்டு கேஸ் பாருங்கள். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு ஆட்டத்துக்கு அதிகமாக இருக்குது, ஹை. அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு ஆட்டத்துக்கு ரொம்ப லோயராக இருக்குது. ரெண்டு கேஸ். ஹைன்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற வேகம் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானை விடாதுன்னு அர்த்தம். எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா விடாது. இப்போ எலக்ட்ரானை அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். பொதுவாக மெட்டல்னால் என்ன? மெட்டலுங்கிறது எது ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்குதோ அதான் மெட்டல். அப்போ இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்னா சொன்னால் எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்காது, நல்லா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரானை கொடுக்கல அப்படிங்கிறப்ப இது நான் மெட்டலாக மாறிடுது. இப்போ நான் மெட்டல். லோயராக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈஸியாக எலக்ட்ரானை கொடுத்துரும், அப்போ இது மெட்டல். அப்போ மெட்டலாக நான் மெட்டலான்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு யூஸ் ஆகுது. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், புரோமின், குளோரைடு, அயோடின் எல்லாமே நான் மெட்டல். இது எல்லாத்துக்கும் பாருங்கள் வேல்யூ 2க்கு மேலே இருக்கும். ஹைட்ரஜன் இதெல்லாம் நான் மெட்டல். அதனால் அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்காது அப்படிங்கிறதால அது நான் மெட்டலாக இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணலாம். லாஸ்ட் பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இப்போ NaOH இருக்குது, அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் இருக்குது. இப்போ நைட்ரிக் ஆசிட் வச்சுக்கோம், இது நைட்ரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு அப்படின்னா, ஆசிட் எது பேஸ் எது அப்படின்னு சொல்ல போகிறோம். பொதுவாக ஆசிட் எதுங்கிறது நமக்கு தெரியும், H+ எது கொடுக்குதோ அதான் ஆசிட், OH- கொடுக்கறது பேஸ். இப்போ Na+ அப்படிங்கிறது உடஞ்சி OH- கொடுக்கும், அதனால் இது பேஸ். நைட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சி H+ கொடுக்கும், அதனால் இது ஆசிட். அதே மாதிரி சல்ஃபரிக் ஆசிட் இங்கேயும் உடஞ்சி
2 H ப்ளஸை கொடுக்கும், அதனால் இதுவும் ஆசிட். ரைட். இப்போ நம்மளுடைய டவுட் என்ன அப்படின்னா, ஏன் இங்கே உடையல? சப்போஸ் இங்கே உடஞ்சிருந்தால் OH மைனஸ் கொடுத்துருக்கும், பேஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உடஞ்சிருந்ததுன்னா OH மைனஸை கொடுத்துருக்கும், பேஸாக இருக்கும். Naவில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாண்டு இங்கே உடையுது, ஹச்சுக்கும் பக்கத்தில் உடையல. பட் நைட்ரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா ஓவுக்கும் ஹச்சுக்கும் இடையில உடையுது. இப்போ இது ஏன்? இதை வச்சு தான் நம்ம இதை ஆசிடாக பேஸா அப்படிங்கிறதே சொல்கிறோம். பொதுவாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, மெட்டலாக இருந்துச்சுன்னா அது OH மைனஸ்ன்னு தான் உடையும். மெட்டலாக இருந்துச்சுன்னா அது OH மைனஸ், அப்போ பேஸை தான் கொடுக்கும். நான் மெட்டலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆசிடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன ஆசிட் எது பேஸ் எதுன்னு சொல்லலாம். அப்போ நான் மெட்டல் அப்படின்னா அது H ப்ளஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெட்டலாக இருந்துச்சுன்னா அது வந்து OH மைனஸை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு இதை அக்யூரேட்டாக இன்னும் நம்ம அழகாக சொல்லலாம். அப்போ அதில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அதே காம்பவுண்டை நம்ம எடுத்துப்போம். OH, NaOH, நைட்ரிக் ஆசிடு அண்டு சல்ஃபரிக் ஆசிட். இப்போ இந்த மாதிரி 3 காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இது ஆசிடாக பேஸாக நமக்கு தெரியாது. பட் நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ தெரியும். இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ தெரியும். இப்போ இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஆக்சிஜனுக்கு 3.5, இதுக்கு 2.1, Naவுக்கு 1. மெட்டல் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மெட்டலுக்கு 1க்கு கீழே தான் இருக்கும். இப்போ இது 1. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 2.1, 3.5, அப்போ 1.4 டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 3.5 இருக்குது, அப்போ 2. இப்போ ரெண்டில் எந்த டிஃப்ரென்ஸ், ரெண்டில் எந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னா இந்த வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னா Na கிட்டேருந்து இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஆக்சிஜன் இப்படி வாங்கிக்கும். அப்போ இது மைனஸ்ன்னு ஆகிடும், இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். இந்த இடத்துல பாண்டு உடையும். எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உடையும், அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கான ரீசன் ஆக்சிஜன் அங்கே இருக்கிற எலக்ட்ரானை அது பக்கமாக இழுத்துக்கும், இந்த பக்கமாக இழுக்காது. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், நைட்ரஜனுக்கு 3, இதுக்கு 3.5, இதுக்கு 2.1. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1.4 வரும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 0.5 வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ஆக்சிஜன் இங்கே இருக்கிற எலக்ட்ரானை இப்படி இருக்கும். அப்போ இது மைனஸ்ன்னு ஆகிடும், இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். அதனால தான் H ப்ளஸ் வெளியில் வருது. இப்போ இந்த இடத்துல பாண்டு உடையுது. இங்கேயும் கூட அதே கான்செப்ட் தான். இதுக்கு 2.5, இதுக்கு 3.5, இதுக்கு 2.1. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் போட்டிங்கன்னா 1.4 வரும். இதோட டிஃப்ரென்ஸ் போட்டால் 1 வரும். இந்த இடத்துல தான் கூட இருக்குது. அப்போ பாண்டு இங்கே தான் உடையும். ஏன்னா இங்கே எலக்ட்ரானை இது வாங்கிக்கிட்டு H ப்ளஸை வெளியில் தள்ளும். இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு ஒரு மாலிகுல் ஆசிடா பேஸா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டலாக இருந்ததுன்னா அது OH கொடுக்கும், நான் மெட்டலாக இருந்தால் அது வந்து H ப்ளஸை கொடுக்கும்னு சொன்னோம். மெட்டலாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக அதோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ கம்மியாக தான் இருக்கும், நான் மெட்டலாக இருந்தால் அதிகமாக இருக்கும். அதை வச்சு தான் அதையும் கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அதோடைய அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம். இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஷின் வரும்போது டக்குன்னு நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இன்றைக்கி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது இதில் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கொஷினில் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.